போதுரி. எல்லாம் மறந்துட்டியா? வீட்டு பக்கமே வரதில்ல. என்னடா இவ இன்னும் மாறவே இல்ல போல இருக்கு, அப்படியே இருக்கிற. ஆமா மகாலி பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வா. ஹாய் மீனு. அடடடடடா. இங்க போறா கீதாவ மாடல் ட்ரெஸ்ல கலக்குது. என்ன எம்எல்ஏ பட மாணிக்கம் நம்ம வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? சரி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. வாங்க பாட்டி. அடடே வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். அண்ணன் பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. லூசு லூசு பெரிய நாம பாட்டி பின்னாடி வராங்க. அப்படியா? ஏன் அண்ணன் மாதிரி இது ஒரு லூசு. நீங்க உள்ள வாங்க. ஆட்டோ வாங்க 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 வாங்கடா நம்ம ஆட்டோ வாங்க. பெருசா இருக்கு. அப்புறம் மச்சான் சொல்றா, இதான் என்னுடைய பேலஸ். நீங்க இங்கதான் தங்க போறீங்க. இங்கதான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப தற்சமே ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்குறது வக்கு இல்ல. இதுல கூட 2 பேர் அடிச்சுட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போடா வெளியே. ஹலோ ஹலோ, ஒரு ஓனரு குடியிருக்க மரியாதையா பேச. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் அடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாரு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றுமாறிவன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்கு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலேதான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொல்லடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏடுறா. அப்படி காரியா? அப்படி காரு. டேய் மச்சான், சில்லறை காசு ஒரு 2000 ரூபாய் தான். 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 இப்படி அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா. இதுக்கு மேல பேசப்படா நீ. ஆமா இவன்லாம் யாரா? ஒரு மாதிரி சினிமா சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்க இருக்க கூடாது. முதல்ல வெளியே போக சொல்லு. வெட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. சும்மா சொல்ல வேண்டிய சொல்லித்தானே ஆகணும். மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம். 90 அல்ல சார். நீங்க ப்ரொஃபஸரா? நீ யாருன்னு தெரியாம மரியாதை கூட பேசிட்டேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லையே. டேய் ஏண்டா டேய், என்னடா அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. அந்த ஆளு டென்ஷன் பாத்தி அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான். அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான். அதனாலதான் நீங்க ப்ரொஃபஷன் ஒரு பொய்ய சொன்னேன். அது மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய்ய பாதி உண்மையை பேசினாதான் வாழ விடுவாங்க. இந்த காலத்துல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாமா. எத்தனை மாப்பிள்ளை கொண்டு வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் திருப்பி அமைச்சிடறாங்களா? என்னடா நியாயம்? உன் தங்கச்சியில் நீயே கேள்டா. ஆமா, நீங்க நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்தா நாங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல போறோம்? அதானே. என்ன அதானே? நான் கொண்டு வந்த மாப்பிள்ளை என்ன குறைச்சல்? மகளே, சேலத்துல இருந்து ஒரு சூப்பர் மாப்பிள்ளை, பெரிய கோட்டீஸ்வரர். அவனுக்கு மட்டும் அந்த ஊர்ல 25 பஸ். 25 பஸ்ஸா? பஸ் மட்டுமா? 25-30 பிராந்தி கடை வேற இருக்குதான். கோட்டீஸ்வரர் வீடு தேடி வந்து ஒண்ணு பார்த்து ஒண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டேன். அதையும் வேண்டாங்கிறாடா. அப்படியா? என்னம்மா அது? என்னன்னா அந்த கும்பல் வீட்டுக்குள்ள வரும்போதே பிராண்டி நாத்தம் குப்புன்னு அடிக்குது. அங்க போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அந்த மாதிரி ஆளை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு முட்டையும் கோழியும் வறுத்து குடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பாத்தியாடா, இப்படிதான்டா ஆளாளுக்கு ஒரு சட்டம் பேசி எந்த மாப்பிள்ள வந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு விரட்டிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு எல்லாமே பயப்படுறாங்க. இவனுக்கு 2 பேரை பார்த்து மிரள்றாங்க. அப்படியே இதுக்கு மேல போய் நான் மாப்பிள்ள எங்க தேடுவேன்? என்ன பண்ண போறேன் எனக்கே ஒண்ணும் புரியல. ஏன நீங்க பேசுறது பார்த்தா நாங்க என்னமோ வேணுண்டே பண்ற மாதிரில சொல்றீங்க. அப்படிதானே பண்றீங்க? கோவப்படாம கேளுங்கண்ணே. எங்களுக்கு வர மாப்பிள்ள ரொம்ப பணக்காரனாவோ கோடீஸ்வரனாவோ இருக்கணும்னு நாங்க ஆசைப்படல. வரவன் ஏதோ கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒழுக்கத்தோட இருக்கணும், அவ்வளவுதானே நாங்க எதிர்பார்க்கிறோம். முக்கியமா எங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள நல்ல கெட்டப்பா, கண்ணுக்கு லட்சணமா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அந்த மூஞ்ச நாங்க வாழ்க்கை பூரா பாத்துட்டு இருக்கணும் இல்லையா? கோபி, அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு. அது ஏதோ ஏழை பாளையங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே. டேய், நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடலாமா? என்னது, நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏண்டா விளையாடுறியா நீ? டேய், நம்ம கிட்ட இருக்கிறது 2000 ரூபாய் தான். அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும்ல. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய், நாம இங்க யாருன்னு தெரியாது. வா வாடா. ஒரு எம்பில்ரா. அப்ப நான் மட்டும் என்ன,
கொஞ்சம் வழி வரிசையில வர்றதா இது சரிப்படாது. பேர் விட்ட பாரு. வரிசையில வா. ஏய் இந்த பாத்திர சரியில மாத்து. வரிசையில வா. வாடா. ஐயா வணக்கம். என்னையா எங்களுக்கும் கொஞ்சம் கூழ் குடுக்குறீங்களா? ஏன் பாத்திரம் கொண்டு வரலையா? இல்லீங்களே. பாத்திரம் கொண்டு வரோம், மணி ஆட்டம் வந்தீங்க. போங்கய்யா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழே வாங்கய்யா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க பட்டாதாரிங்க, எம்பில், ப்ரொஃபசர் ஆக போறவங்க. நாங்க படிச்ச படிப்புக்காக ஒரு மரியாதை கொடுங்கய்யா. ஆமாங்க. யாரா இருந்தாலும் கியூ தான். போங்கய்யா. What nonsense you are talking? You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. டேய் சும்மா Sumara, you know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. ஐயோ ஊத்தி குடியா. சீக்கிரம் ஊத்தியா. ஐயா இந்தாங்க. அப்படியே ரெண்டு சொம்பு பாத்திரம் எடுத்து. 2 சொம்பு பார்சல். எங்க 2 பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூட கொடுத்துங்களேன். நீங்க எல்லாம் யாரு? வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா? இல்லைங்கய்யா, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க. இருக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட். ஆமாங்க. இங்கே இருந்தா அவங்க லிஸ்ட் சேர்த்துவாங்க. சீக்கிரமா எஸ்கேப் ஆயிக்கலாம். அக்கா சாமி நல்லா கும்பிட்டுட்டே வாங்க, அப்பதான் சாமி நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுப்பாரு. ஆமா, கடவுள் புரோக்கர் பாரு, நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுக்கறதுக்கு. வாய முடிட்டு வாடி. போதும் கொஞ்சமாவது நீ குடி. ஊர்ல மட்டும் இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். ஹலோ எஸ் கம் இன். ஹலோ ப்ரொஃபசர் சார். ஐயோ என்னடா இவ்வளவு வராது, அசிங்கமா போறா. கையில எடுக்க. ஹலோ வணக்கங்க. என்னங்க இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயில்ல கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க, குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு இருக்கோம். என்னது விளக்கமா சொல்ல வேண்டியதானே? அதாவது வந்துங்க, இந்த ப்ரொஃபசர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 100 ஏழைகளுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க. அதனால அந்த வேண்டல் நிறைவேற்றுறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்கோங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க, சரி. நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட என்னங்க நீங்க அங்க பாருங்க, எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்கும், சும்மா டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு. ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கேள்விப்பட்டேன் வீட்டு வேலையெல்லாம் கூட நீங்க தான் செய்றீங்களா? ஆமா சார். உங்களை வர பசங்க என் வீட்டுக்கு குடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பத்திரமா வீடு வச்சிருங்க. ஓகே. தம்பி குழந்தைங்க ஆட்டோ எடுத்து சரி சார், பாத்துக்கலாம். ஒரு சவாரி இருக்கு. நீங்க சரிங்க, நான் வரேன். நீங்க போங்க, பாத்து போங்கம்மா, ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க, பை. சரி அதுக்கு போகுது, அதுக்கு பின்னாடியே நாமளும் போலாம். வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒன்னும் புரியாதவனா இருக்கீங்க. வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம். வா. வேணான்னு சொல்லல. நீ என் கூட வா. வேணாண்டா. நம்மள அசிங்கமா நினைப்பாங்க. இந்த கோயில் நம்ம ஊர் கோயில விட நல்லா இருக்குல்ல? தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவட்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துறீங்க? என்னங்க இந்த கோயில தப்பா சுத்துறீங்க. எப்பவுமே கோயில இடமிருந்து வலமா தான் சுத்தணும். உனக்கு அப்பவே சொன்னல. ஐம் சாரிங்க. வாடா கரெக்ட்டா. நீ முன்னாடி போனா பின்னாடி பாரு. அதுல பாருங்க மிஸ், எங்க ஊர்ல நாங்க இப்படிதானே சுத்திட்டு இருக்கோம். எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் சுத்துவாங்க. வாங்க வாங்க. அதாவது நீங்க ஜாப்ல இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, நான் டிகிரி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருக்கீங்களா? ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதா வீட்ல இருப்பாங்களா? என்ன? எங்க அண்ணா எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் வீட்ல இருக்கோம். ஓ, அருளுக்கு நினைச்சா மீனஸாவே இருக்காரு. அதுல பாருங்க மிஸ், எந்த மாதிரி மாப்பிள்ளைய அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க நல்ல படிச்சவங்களா, நல்ல அழகா, ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க. மச்சான், அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்கும் முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூடயோ கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல். மச்சான், ஏய் மச்சான் மச்சான். என்னடா? என்னடாவா? அங்க பாருடா, நம்ம ஏரியாவே வருது. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்னங்க பீச்சுக்கு வந்தீங்களா? இல்ல, சினிமா பார்க்க வந்தோம். சினிமாவா? என்னங்க கேள்வி இது? பீச்சுக்கு பின்ன எதுக்கு வருவாங்க? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிங்க. இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஹலோ, நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வர வழியில 2 குரங்க பார்த்தேன், அப்பவே நினைச்சேன் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. தப்பு நினைச்சுக்காதீங்க, தூரத்துல இருந்து பாக்கும்போதே நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது தெரிஞ்சது. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ்ங்க. நாங்க தண்ணியில விளையாட போறோம். விளையாடுங்க. வரேன். ஓகே, போங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? போங்க. அப்படியே உங்க விளையாட்டுக்கு நாங்க பாதுகாப்பா வரட்டுமா?
எங்க அண்ணனே எம்எல்ஏ, உங்க பாதுகாப்பெல்லாம் வேண்டாம். ஏய் அவங்க அண்ணன் எம்எல்ஏ வேண்டா, பெரிய பேக்ரவுண்ட் தான்டா. அப்படியே விளையாடுற மாதிரி விளையாடி பாலை போட்டு அவங்க மனசுல ஒரு கோலை போட்டுருவோமா? விடுறா, அறிவு இருக்காடா, நம்ம விளையாட்டுக்கா வந்தோம். பாத்தியாடா, அங்க அவனுங்க சைட் விட்டுட்டு இருக்கானுங்க. நாம கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா அவனுங்களே ரைட் விட்டுருவானுங்க. ஒரு செகண்ட் இதோ வரேன். டேய் எங்கடா போற? சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா கிளம்பலாம். டேய் டேய் என்னடா இதெல்லாம்? மச்சான் நான் எவ்வளவு உஷாரு பாத்து. உப்பு தண்ணி பட்டாக்க பேண்ட் தண்ணி கெட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, இதான் இங்க ஃபேஷன். அதான் கட் பண்ணி விட்டேன். நீ உன்ன கட் பண்ணி. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? நல்ல பேண்ட கிழிச்சிட்டு ஃபேஷன் சொல்ற? நீ வராட்டி போ, நான் போறேன். உட்கார்றா. எவன்டா இவன் ரசனை இல்லாதவனா இருக்கிறான். இவனும் லவ் பண்ண மாட்டேங்கிறான், நம்மளையும் லவ் பண்ண விட மாட்டேங்கிறான். மேடம் செஞ்சில பால் போட்டு வெளியுதா? சரி சரி, மூவிங்குது அமுதாஞ்சிருக்குது. சுத்தமா டேய் மீனா, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போய் காப்பாத்தலாம். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி இடத்துல தனியா வரலாமா? கூட மாணிக்கன் கூட்டு வந்துருக்கலாம்ல. நாங்களே இருந்து தொட்டு பரவாயில்ல. நான் தொட்டதுக்கே அடிச்சுட்டேன் என் கணத்துல. இவன் கட்டி பிடிச்சி முத்தம் குத்தி எல்லாம் பண்ணினுக்கிறான். இவன் என்ன பண்ணலாம் போல.